மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்திரி இவரை காப்பாத்தணும் கத்திரி மட்டிக்கினாரு ஒருத்தர் அமெரிக்காவிற்கு சுற்றுலா சென்றுள்ள நடிகர் விஷால் இளம்பெண் ஒருவருடன் சாலையில் நடந்து செல்லும் போது தங்களை வீடியோ எடுப்பதைக் கண்டு முகத்தை மறைத்துக் கொண்டு அந்த பெண்ணுடன் தலை தெறிக்க ஓடினார். இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் இதை பார்த்த நெட்டிசன்கள் அந்த பெண் விஷாலின் காதலியா என கேள்வி எழுப்பி வருகின்றனர். எப்படியா செட்டப்பா பல்லு குத்துற குச்சிக்கு பப்பாளி பழம் கேக்குதா? பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்மட்டு பெண்ணும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. மோடி வந்து பார்க்கலன்னு சொல்லி குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் வந்து பார்க்குறாங்க. பிரதமர் வந்து ஒரு ஹெலிகாப்டர்ல வந்து பார்க்கலாமே அப்படின்னு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. ஆனா பிரதமரை பொறுத்தவரை பிரதமருடைய வேலை என்னன்னா, அன்னாரின் வெளிநாட்டு பயண விவரங்கள். குதூகல நகரான பேங்காக்கில் பிரதி மாதம் 23ஆம் தேதி, குவைத்தில் 22ஆம் தேதி, அமெரிக்காவில் பிரதி மாதம் 30ஆம் தேதி, குங்ஃபூ கலையின் பிறப்பிடமான சைனாவில் அன்னாரது விஜயம் பிரதி மாதம் 12ஆம் தேதி. அதனால் பிரதமரை பொறுத்தவரை அவர் என்ன வேலை செய்ய வேண்டும் அந்த வேலையை செய்யறார்கள். என்னடா செஞ்ச நீ சொல்றா? இந்த ஊர்ல ஒரு நாள் பிச்சை எடுக்க முடியல. சரி, இந்தியா பூரா போய் பிச்சை எடுங்க, ஆனா சாகுனா இந்த ஊர்ல வந்தா சாகணும். கோ பேக் மோடின்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு இப்போ சமூக வலைதளத்தில் பார்த்தீங்கன்னா. எப்பவுமே என்னன்னா, நீங்க பாருங்க, வணக்கம் மோடிங்கிறது எவ்வளவு ட்ரெண்ட் ஆகும்னா, இந்த கோ பேக் மோடின்னு என்ன போடுறாங்களோ அதை விட 250 டைமா நீங்க குறிச்சு வச்சுக்கங்க. டேய் குறிச்சு வச்ச கிளம்புங்கடா. 16 லட்சம் 14 லட்சம் பேர் வணக்கம் மோடிமாங்க. ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இந்தியால யாருமே பண்ணாத கேவலமான அரசியல் அவங்க எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. சார், நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. இன்னும் எங்க பசங்க ஆரம்பிக்கல, யாரையும் ஆரம்பிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். புடிங்க இருப்ப போட போய் ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. நம்மளுடைய ரியாக்ஷன் எல்லாமே பிரதமர் தமிழகத்திற்கு வர்றாங்கன்னா தமிழக மக்கள் வணக்கம் மோடின்னு சொல்லணும். வர்றவங்களுக்கு போறவங்களுக்கு வணக்கம் வைக்கப்படும்ங்கிற போர்டா மாட்டியிருக்கான் சும்மா. ஆனா இதே நான் சேலஞ்சா சொல்றேன், அவர் இடத்தை பிக் பண்ணட்டும். கோ பேக் ஸ்டாலின் நான் பண்ணிக்காரு. ஏன்டா பிபி வாயா நாதஸ்வர வித்வாமா இருந்துட்டு ரவுடிசம் பண்றியா? இந்த பிஞ்சத்தெல்லாம் கூட்டு பின்னாடி போடா கீரை மண்டை. ஐடி விங்ல ட்விட்டர்லாம் எங்களுக்கு நாங்கெல்லாம் கம்பு சுத்துற ஆளு எல்லாமே கம்பு சுத்த மாட்டேங்குது. கம்பு சுத்துவாருன்னு சொல்லணும். சர்வர் ஸ்பேஸ் என்ன, அதனுடைய என்ன எல்லாம் தெரியும். நம்ம பசங்க எல்லாம் பக்காவா டீம்ல இருக்காங்க. சும்மனாஜி சொல்றான், மண்டையில பூரா களிமண்ணாக்கும். முட்டா பைய. நீ ஒரு அரசியல் கட்சி தலைவர் தானே, ஒரு ஆளுங்கட்சியா இருக்கீங்க. மத்திய பாஜக அரசு ஆளுங்கட்சியா இருக்கு, நீ மாநில தலைவரா இருக்க. இன்னொரு ஆளுங்கட்சியை பார்த்து சவாலுக்கு கூப்பிடுறதுனா எதுக்கே சவாலுக்கு கூப்பிடுவான்? தேர்தலுக்கு வாங்க, போட்டிடலாங்க. உன் தொகுதிக்கு நான் வரேன், மன்னார்குடி தொகுதிக்கு வரேன், அங்க வந்து போட்டிடுறேன், உதயசூரியனா தாமரையான்னு பாத்துருவோமான்னு ஒரு சவால் விட்டினா நீ மனுஷன், நீ ஒரு அரசியல் கட்சி தலைவன். ஏயா நீ என்ன அமைச்சரை பார்த்துட்டு நீ என்ன கூப்பிடுற? ட்விட்டருக்கு ட்ரெண்டிங் பண்ண கூப்பிட்டு இருக்க, விளையாட்டு பிள்ளையா நீ? இவன் சில்ற பையங்க. தள்ளி உட்கார்றான் பாத்தீங்களா? சில்றங்கறத கன்ஃபார்ம் பண்றான். பகையாடிய துரோகிகளை தோளுரித்து தொங்க விட்டவர் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் என்று போற்றப்படும் எங்களுடைய வட்ட செயலாளர். போடா பேசும்போது அதனால படுத்துறது. நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் முக்கியம். அதிமுக பொதுக்குழு கூட்டம் இப்ப சென்னையில நடந்து முடிச்சிருக்கீங்க. என்னடா பொதுக்குழு செயற்குழு இந்த நாய்ங்க பண்ற இந்த தாங்க முடியல. இந்த பொதுக்குழு கூட்டத்துல வந்த பல்வேறு அதிமுக நிர்வாகிகள் பூரா நம்ம எடப்பாடியை போற்றி புகழ் தள்ளினாங்க. இது என் பாச கூட்டம். காசு வாங்கின கூட்டம். அதுக்கும் ஒரு படி மேல போய் பாத்தீங்கன்னா, எங்க வெறும் எம்ஜிஆர்னு மட்டும் எடப்பாடி சுருக்க முடியாதுங்க. அவர் பாருங்க, நம்ம அம்மாவும் நம்ம எம்ஜிஆரும் கலந்த கலவையாட்டு இருக்காருங்க. அப்படியே ஒரு போட்டெல்லாம் இருக்குல்ல, அதான் ரொம்ப அல்டிமேட்டா இருக்குதுங்க. அண்ணன் எடப்பாடியாரிடம் அம்மாவை பாருங்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பாருங்கள். இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அது வித்தியாசமா கூவுறான்டா. என்னுடைய ஃபாதர் கனடாவுல பெரிய ட்ரம்ஸ் பிளேயர். அண்ட் ஒன் மோர் திங், என் மம்மி வெஸ்டர்ன் கிளாசிக் டான்ஸ்ல பெரிய மேஸ்ட்ரோ. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். நீ நினைச்சு பாக்கலாம், ரொம்ப நாளாவே பாத்தீங்கன்னா அந்த எம்ஜிஆர் யாருப்பா அப்படிங்கிற போட்டி தமிழ் அரசியா ரொம்ப பெருசா நடந்துகிட்டு இருக்கு. நம்ம எடப்பாடி வந்து ஏன் நான் தான் அடுத்து எம்ஜிஆர் கட்சி டேக் ஓவர்ல அப்படி மாஸ்காட்ட, இன்னொரு பக்கம் நான் அண்ணாமலை வேற அடிக்கடி எம்ஜிஆர் வாசம் மட்டும் சுத்திட்டே இருப்பாரு. உனக்கு முன்னால வேலைக்கு வந்தவன் நானு,
என்ன முந்தி போக பாக்குறியா? நான் முன்னாடி போகாம வேற யாரா போவா? டேய் இவனே ஒரு இத்து போனவன், நீயும் ஒரு இத்து போனவன். ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துறாதீங்கடா. நடந்து முடிஞ்சிருக்கிற அந்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்துக்கு சும்மா கூட்டம் அல்லதாமாங்க, அந்த அளவு கூட்டம் குவிஞ்சிருக்காமா. ஆட்டோ அடமான வச்ச காசுல தலைக்கு 10 ரூபான்னு கொடுத்து கூட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம பாருங்க, ஒன்றிய அரசு என்னைக்குமே பாத்தீங்க தமிழ்நாடு அரசு கேட்ட நிதியே கொடுத்ததே கிடையாதுங்க, வஞ்சிட்டு தாங்க இருக்கு. மாற்றம் அந்த மாதிரி நடந்துட்டே இருக்கிறாங்க. அது பாஜகவா இருந்தேன்னா காங்கிரஸா இருந்தேன் அப்படின்னு பாஜக மேல கோவப்பட்டு இருக்காருங்க. அங்கிள் எல்லாம் ஓகேதான், சும்மா முன்னாடி இப்படி பாஜக மேல நம்ம எடப்பாடி கோவப்படுறது மட்டும் இல்லாம பாருங்க, இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலும் சரி எப்பயுமே சரி பாஜக கூட கூட்டணி கிடையாதுங்க அப்படின்னு ஆணித்தரமா பொதுக்குள்ள அனௌன்ஸே பண்ணாருங்க எடப்பாடி. என்னமா கீழே சத்தம் பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா. அதை கேட்டதும் அதிமுக விசில் அடிச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. மானத்துக்காக மகளையே சுட்டு கொண்ட சிவனாண்டி கௌரவத்துக்காக யார வேணாலும் சுடுவான். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.